வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 421வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால வறுமை ஒழியும். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதி பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திசைலோகமெலாம் அனுபோகி இவனே என மாலையனோடமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா அருள்வாயே தவலோகமெலாம் முறையோவெனவே தழல்வேல் கொடுபோய் அசுராரை தலைத்தூள் பட ஏழ்கடல் தூள் பட மா தவம் வாழ்வுறவே விடுவோனே கவர்பூ வடிவாள் புறமாதுரன் மால் கடனாமெனவே அணைமார்பா கடையே மிடிதூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். சிவமாதுடனே அப்படின்னா சிவனுடைய மனையாளாகிய பார்வதி குறிப்பிடுறாங்க. அனுபோகமதாய் சிவஞானமுதே பார்வதியோடு போகமான வாழ்வை வாழக்கூடியவனும் சிவஞானமுதே பசியாரி சிவஞானம் அப்படிங்கிற அமுதத்தை உண்டு பசியாரி திகழ்வோடு இருவோர் அப்படின்னா இருவராக இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் ஓ ரூபமதாய் அப்படின்னா ஒரே உருவமாக திசைலோகமெல்லாம் அனுபோகி எல்லா திசைகளிலுமே போகமான வாழ்வை வாழக்கூடியவன் இவனே என மால் அயனோடு அமரோ அப்படின்னா போகமாக வாழ்வை வாழக்கூடியவன் இவன் தான் அப்படின்னு திருமாலும் பிரம்மதேவனும் அமரர்களும் கூறி இளையோன் எனவே மறையோத இவன் தான் அந்த இளையவனாகிய முருகன் அப்படின்னு எல்லாருமே வியந்து கூற மறையோத மறையும் கூட வேதங்களும் கூட அது ஆமா அப்படின்னு சொல்லுதான். இறையோன் இடமாய் விளையாடுகவே அப்படின்னா சிவபெருமான் கிட்ட நானும் உன்னை போல விளையாடுறதுக்காக இயல்வேலுடன்மா அருள்வாயி அப்படின்னா உன்னுடைய அழகிய ஏழையும் மயிலும் எனக்கும் கொடுத்து அருள் புரிப்பா. தவலோகமெல்லாம் முறையோ வெனவே தவம் நிறைந்த இந்த உலகங்கள் எல்லாமே இதெல்லாம் முறையாகுமா அப்படின்னு சொல்லி ஓலமிட தழல்வேல் கொடு போய் அசுராரை தலைதூள் பட அதாவது நெருப்பு வீசக்கூடிய வேலை எடுத்துக்கிட்டு போய் அசுரர்களோட தலைகள் எல்லாம் பொடிபட செய்த ஏழு கடல் தூள் பட 7 கடல்களும் தூள் தூளாக ஆகும்படி மாதவம் வாழ்வுறவே விடுவோனே சிறந்த தவங்கள் செய்யக்கூடியவர்கள் நல்ல விதமா வாழ்றதுக்காக அந்த வேலை செலுத்தியவனே கவர்பூ வடிவாள் புறமாதுரன் அப்படின்னா மனம் கவரக்கூடிய மலரை போன்று அழகு கொண்ட புறமாதாகிய வள்ளியிடம் மால் கடனாம் எனவே அணைமார்பா அப்படின்னா அவள் மேல் ஆசை கொண்டிருக்கிறதும் உன்னுடைய கடமைதான் அப்படின்னு சொல்லி அவளை ஏற்றுக்கொண்டவனே. அதாவது வள்ளி ஏற்கனவே முருகனை திருமணம் செய்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்தாங்க இல்லையா, அதனால அவங்கள மணந்து கொள்ளக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு அப்படிங்கறத இங்க குறிப்பிடுறாரு. கடையே மிடிதூள் பட அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப கடைக்கோட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான என்னுடைய மிடி அப்படின்னா என்னுடைய துன்பம் அதே வறுமைன்னு சொல்லலாம். இது எல்லாமே தூள் பட நோய் விடவே அப்படின்னா என்னுடைய நோயும் தொலைந்திடவும் கனல் மால் வரை சேர் பெருமாளே அப்படின்னா அக்னி ரூபமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பெருமாளே.